அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டணும், எனக்கு எப்போதுமே வீட்டில் பணம் நிரம்பி வழியணும், ஏதாவது ஒரு வழியிலேருந்து எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நாளை வந்துட்டு கெட்டியாக பிடிச்சிக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். அப்படி இந்த நாளில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 4ஆம் தேதி ஆவணி மாதத்தின் 19ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டிற்கும் தடையில்லாமல் மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்குது. மேலும் குபேரருக்குரிய இந்த வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம குபேர அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நட்சத்திரமானது இன்று இரவு 11:31 இருந்து 11:55 வரைக்கும் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 24 நிமிடங்கள். சக்தி வாய்ந்த இந்த 24 நிமிடங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும். மேலும் பண கஷ்டம் முற்றிலும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு 4 வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, எப்போதுமே நம்ம தீபம் வந்து ஏற்றி வச்சு அபிஜித் நட்சத்திர வழிபாடு வந்து செய்வோம். அந்த தீபத்தை ஒரு குறிப்பிட்ட இலையில் வந்து நீங்கள் ஏற்றி வைப்பதன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு. அது மட்டும் இல்லாமல் தனவசியம் ஏற்படுவதற்காக கையில் ஒரு பொருள் வச்சுட்டு ஒரு வழிபாடு வந்து செய்ய சொல்லியிருந்தேன். அதாவது வழிபாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்ம செஞ்சோம்னாலே நமக்கு வந்து தனவசியம் வந்து ஏற்படும்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கையில் ஒரு நம்பரை எழுதிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். ஏன்னா இப்போ வந்து இந்த 11:31 எல்லாராலையும் முழிச்சிட்ருக்க முடியுமான்னு வந்து தெரியாது இல்லையா. ஒரு சிலரால் முழிச்சிட்ருக்க முடியும், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தூங்கிடுவாங்க, ஒரு சிலர் நைட் டியூட்டிக்கெல்லாம் வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் வந்து சொல்லியிருப்பேன். அந்த நம்பர் கையில் எழுதிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும், நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும். அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன். அதை இன்றைக்கி யார் செஞ்சாலும் சரி, அவங்க நிச்சயமாக வந்துட்டு குபேரர் போல் செல்லும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அடைய பெறுவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு அந்த தண்ணீரானது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 4 வீடியோக்களினுடைய லிங்க்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நாளையும் நீங்கள் வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த நாளையும் தெரிஞ்சு வச்சுட்டு எது வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ, உங்கள் சூழ்நிலைக்கு ஒத்து வருதோ அதில் ஏதாவது ஒன்று மட்டும் செய்யுங்க, சரிங்களா? நான் நிறைய பரிகாரம் சொல்கிறேன்ட்டு எல்லாமே செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்று முடியும், ஒன்று முடியாது. அதனால தான் நான் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பேன். எது உங்களுக்கு விருப்பமோ அதில் ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். சரி, இப்போது பணவரவுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம், எளிமையான பரிகாரம் வந்து சொல்கிறேன். இதை நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக வந்து செய்யலாம். நேற்றைய பரிகாரத்தில் ஜாதிக்காய் கிடச்சிச்சின்னா அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய சகோதரிகள் வந்து அது கிடைக்காது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், சரிங்களா? இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5 ரூபா காசு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும். மேலும் இந்த 5 ரூபா காசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குபேரருடைய அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடியது. அதனால தான் இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது. இந்த பச்சை கற்பூரம் அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை வந்து கொடுக்கக்கூடியது. பணவசியத்துக்காகட்டும், இல்லை நம்ம ஏதாவது நினைக்கிறோம் அந்த காரியம் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகட்டும் இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். போன முறை கூட நான் இது போல் ஒரு பரிகாரங்கள் சொல்லி நிறைய சகோதரிகளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சதா கமெண்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் மறுபடியும் இது உங்களுக்கு சொல்கிறேன், அவசியம் வந்து பயன்படுத்துங்க. சென்ற முறையை விட இந்த முறை நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவே வந்து அமைஞ்சிருக்குது. அதனால் யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கூடவே இந்த 5 ரூபாய் காசையும் எடுத்துக்கோங்க.
இப்போது இந்த டைமில் அந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தீபம் ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா தீபம் ஏற்றி வைங்க. ஹால்லையும் ஏற்றலாம், பூஜை அறையிலையும் ஏற்றலாம். இல்லைன்னா நீங்கள் தீபம் ஏற்ற முடியாத நிலையில் இருந்தீங்கும்போது ஹால்லையே கூட உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதுதான் குபேரருடைய ஆதிக்கம் கொண்ட திசை. சரிங்களா? இப்போ அங்கே பார்த்த மாதிரி உட்காந்துட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையில், இப்போ இடது கைங்கும்போது லெஃப்ட் ஹேண்டு, இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த 5 ரூபா காசு, பச்சை கற்பூரம் ரெண்டையும் வச்சுக்கணும். வலது கை கொண்டு மூடிக்கணும். இப்போ உங்களுடைய 2 கைகளையும் நீங்கள் அப்படியே உங்களுடைய வயிற்று பகுதிக்கிட்ட, சரியாக சொல்லணுன்னா அந்த தொப்புள் பகுதி இருக்குது பாருங்கள், அங்கே வந்துட்டு கொண்டு வந்துக்கோங்க. முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ பீரியட்ஸ் எல்லாம் இல்லை, சுத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓம் ஸ்ரீம் தனஞ்சயனே போற்றி, ஓம் ஸ்ரீம் தனஞ்சயனே போற்றி, ஓம் ஸ்ரீம் தனஞ்சயனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த 24 நிமிஷமுமே வந்து சொல்லுங்கள். ஏன்னா தனஞ்சயன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்துட்டு பணம் பல்கி பெருகும் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? இது வந்து பெருமாளுடைய ஒரு பெயர் தான். அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இதை நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஸ்ரீம் பிரிசி, ஸ்ரீம் பிரிசி, ஸ்ரீம் பிரிசி அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். இதில் ஸ்ரீம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்திரம் தான். இருந்தாலும் இதில் பிரிசி அப்படின்ட்டு வருது இல்லையா, இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு. இப்போது இந்த ஸ்ரீம் பிரிசி அப்படின்னு நீங்கள் காம்பினேஷனாக சொல்லும்போது இதுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதனால் நீங்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் தாராளமாக இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். இதையும் கூட நீங்கள் அந்த 24 நிமிஷமும் சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு கீழே உட்காந்துட்டு இந்த மாதிரி பரிகாரம் செய்யறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேரையோ சோஃபாவையோ வடக்கு பக்கம் நார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி திருப்பி வச்சுட்டு நீங்கள் நேராக உட்காந்துட்டு கூட நீங்கள் இதை வந்துட்டு ஒரு சாண்டிங் மாதிரி வந்துட்டு சொல்லலாம். அப்படி 24 நிமிஷமும் தொடர்ந்து சொல்ல முடியாதவங்க ஓரளவுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு போதும்னு தோணும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு எந்த அளவுக்கு பணம் இருந்தால் உங்களுடைய பண கஷ்டம் நீங்குமோ அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்ட மாதிரியும் இமேஜினேஷனாவது பண்ணுங்கள். மொத்தத்தில் பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிங்கன்னா போதும். இந்த இடத்துல கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குதுன்னு எதையும் யோசிக்காமல் அது தீர்வதற்கு என்னவோ அது வந்து இப்போ நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற இந்த பச்சை கற்பூரமாகட்டும், அந்த காசாகட்டும், நம்ம சொன்ன அந்த மந்திரத்தையும் உட்கிரகிச்சு வச்சுருக்கோம். நம்மளுடைய பாசிட்டிவான எண்ண அதிர்வலைகளையும் வந்து உட்கிரகிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கலாம். நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் சேரும். என்னடா அது சாதாரணமாக ஒரு பச்சை கற்பூரத்தையும் இந்த காசையும் இப்படி வச்சதுக்காக நமக்கு இந்த அளவுக்கு பணம் சேர்ந்துச்சு அப்படின்னு வந்துட்டு ஆச்சரியப்படுவீங்க. எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்னாலும் இன்றைக்கி நமக்கு சக்தி வாய்ந்த, அதுவும் இந்த குபேர நாளில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரமாகவும் இருக்குது. இன்னொரு சிறப்பு இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறமா வந்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? அதனால் அவசியம் வந்து பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கையை நீங்கள் வந்து முன்வைங்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு 100% ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன பரிகாரங்களையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் அந்த தவறெல்லாம் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒன்று மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இருக்கிறதே 24 நிமிஷம் தான். எல்லா பரிகாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கே நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? சரி, இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.